எஸ், குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸு. அதில் மொதல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு. மிஸ்டர் நரேஷ் ஹாஸ் கிரியேட்டட் எ பார்ட்டி லெட்ஜர் ஆஸ் வாணி சொல்யூஷன்ஸ் அண்ட் குரூப்டு இட் அண்டர் சன்ட்ரி டெட்டார். டேலியில் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர். அதில் வாணி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் சன்ட்ரி டெட்டாரில் கிரியேட் பண்ணிட்டான் தவறுதலா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மிஸ்டர் நரேஷ் ரியலைஸ்டு தட் த அக்கௌண்ட் குரூப் செலக்டட் while கிரியேட்டிங் த லெட்ஜர் வாஸ் ராங். தவறுதலாக செலக்ட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் he wanted to change the group to sundry creditor. அதனால டெட்டாரை கிரெடிட்டாராக மாற்றணும். which of the following option is used to edit the ledger and select the accounting group in tally prime? எந்த ஆப்ஷனில் போயிட்டு அந்த லெட்ஜரை எடிட் பண்ணி டெட்டாருங்கிறத கிரெடிட்டார்னு மாற்றணும் அப்படின்னா லெட்ஜர் ஆல்ட்ரேஷன். என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்ல போகக்கூடாது, டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் கிடையாது. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அங்கே போயிட்டு வாணி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணால் எடிட் ஆகும். அங்கே போயிட்டு நீங்கள் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு மாற்றணும். ஸோ லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் தான் போக முடியும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையோ லெட்ஜர் கிரியேஷன்லையோ பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு லெட்ஜரை ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்டர் பண்ண முடியாது. அப்பயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் என்டர் போட்டு செலக்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். அடுத்தது கிரியேஷன் ஸ்க்ரீன். கிரியேஷன் ஸ்க்ரீனில் போயிட்டு ஒன்னால கிரியேட் தான் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்டர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டரில் தான் போக முடியும். அண்டர் ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி இஃப் யூ செலக்ட் ஆல் ரிட்டர்ன் டைப் விச் ஆப்ஷன் வி கேனாட் அவைலபிள். எந்த ஆப்ஷனும் உனக்கு கிடையாது. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், கரெக்ஷன்ஸ் நீடட், பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டு, எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன். எந்த ஆப்ஷனும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டியில் போனீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன் இந்த ஆப்ஷன் தான் வராது. பாக்கி 3 ஆப்ஷனும் காட்டும். எப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்க. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டாக்னு டைப் பண்ணிங்கன்னா ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி. இங்கே போனீங்கன்னா ஒரே ஒரு மந்த்தை மாத்திரம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிட்டர்ன் இருக்குது, 1, 2A, 2B, 3B. இதில் வந்து பாருங்கள் எதெல்லாம் இருக்குது. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இருக்கா, கரெக்ஷன் நீடட் இருக்கு, ஓகே. பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட் இருக்கு. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் எங்கே இருக்கா, கரெக்ஷன் நீடட், பெண்டிங் ஃபார் எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன், எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன் இருக்கு, பெண்டிங் டு பி சைன்டு. ஸோ எது வந்து இல்லை அப்படின்னா கரெக்ஷன்ஸ் நீடட், அது இல்லை. எது இல்லை, கரெக்ஷன்ஸ் நீடட். இந்த ஆப்ஷன் தான் இல்லை, கரெக்ஷன்ஸ் நீடட். நான் அதை மாற்றிக்கிறேன். சரி, கரெக்ஷன்ஸ் நீடட், கரெக்ஷன்ஸ் நீடட் இருக்கு, அதுவும் இருக்கு. சாரி, கரெக்ஷன்ஸ் நீடட். எது வந்து இல்லை அப்படின்னா பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அப்டேட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் தான் இல்லை. அண்டர் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி இஃப் யூ செலக்டட் ஆல் ரிட்டர்ன் டைப் விச் ஆப்ஷன் வி கேனாட் அவைலபிள் அப்படின்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். அந்த அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி தான் இல்லை, பாக்கி எல்லாம் இருக்குது. கரெக்ஷன் நீடட், எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன், பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே இருக்குது. எது இல்லை, அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி, அதுதான் இல்லை. இந்த அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிங்கிறது தனி ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிங்கிறது தனி ஆக்டிவிட்டி. ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி, அது தனி ஆக்டிவிட்டி. In which of the following report of Tally Prime the budget variance can be viewed using F10 budget variance option in Tally Prime? Profit and loss account, stock summary, balance sheet, trial balance. எங்கே இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு P&Lக்கும் பட்ஜெட் போட முடியும், பேலன்ஸ் ஷீட்டுக்கும் பட்ஜெட் போட முடியும். P&Lக்கும் பட்ஜெட் போடலாம், பேலன்ஸ் ஷீட்டுக்கும் பட்ஜெட் போடலாம். இப்போ இந்த பட்ஜெட் ஆப்ஷன் வேணும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் பட்ஜெட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பட்ஜெட்டையும் ஆக்சுவலியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னாக்க ட்ரையல் பேலன்ஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா எங்கே வந்து P&L லெட்ஜரும் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரும் ஒன்று சேருது அப்படின்னா அது ட்ரையல் பேலன்ஸில் தான் ஒன்று சேருது. பேலன்ஸ் ஷீட்ல ஒன்லி பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் வில் அப்பியர், P&L ஒன்லி P&L லெட்ஜர் வில் அப்பியர். எங்க வந்து இந்த ரெண்டும் சேருது, அதாவது
இப்போ காவேரி ஆறு இருக்கு, கடல் இருக்கு. கடலும் காவேரி ஆறும் சேர்ற இடத்துக்கு பேரு முகத்வாரம் அப்படிம்பாங்க. முகத்வாரம். அந்த முகத்வாரம் எப்படி இருக்கும்னா கடல் கீழே இருக்கும், அந்த சேர்ற அந்த ஆறு கொஞ்சம் மேல இருக்கும். அப்பதான் வந்து சேர முடியும். சப்போஸ் ஆறு கீழே இருந்து கடல் மேல இருந்ததுன்னா கடல் தண்ணி ஆத்துக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி லெட்ஜர் வந்து பாத்தீங்கன்னா P&L லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் ரெண்டும் ஒன்று சேர்ற இடம் எதுன்னா ட்ரையல் பேலன்ஸ். அப்போ நீங்க பட்ஜெட்ல வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னா P&L லெட்ஜருக்கும் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கும் இருக்கும். அதை எங்க போய் பார்க்கறதுன்னா முதல்ல ஒரு கிரியேட் பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க வேரியன்ஸ்ல போய் பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் போங்க. கிரியேட்ல முதல்ல பட்ஜெட் இருக்கணும். இங்கே பட்ஜெட் இருக்காது. ஷோ மோடில் போனீங்கன்னா இங்கே பட்ஜெட் இருக்கும். சும்மா வச்சுக்கோ ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு போட்டுப்போம். சேல்ஸ் பட்ஜெட் போட்டு ஃப்ரம் 1-4 31-3 வரைக்கும் குரூப்புக்கு பட்ஜெட் போடலாமா, போட்டுக்கலாம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டு காசு சென்டர்லாம் வேண்டாம், ஒரு 50 lakhs பட்ஜெட் அப்படின்னு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. லெட்ஜருக்குலாம் வேண்டாம், என்டர் போட்டு சேவ் பண்ணணும். இப்போ இந்த பட்ஜெட் வேரியன்ஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு. டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸில் P&L வரும், பேலன்ஸ் ஷீட் வரும். இங்கே பாருங்கள் F10 பட்ஜெட் வேரியன்ஸ். அதில் இங்கே பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பட்ஜெட் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs ஆயிருக்கு. வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48%. இதுதான் பட்ஜெட் வேரியன்ஸ். இந்த பட்ஜெட் வேரியன்ஸ் எங்கே வந்து பார்க்கலாம், கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு, F10 பட்ஜெட் வேரியன்ஸ். அங்கே போயிட்டு நீங்கள் பட்ஜெட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி த வேரியன்ஸ். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸில் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. Dash is mandatory for generating the e-way bill. IRN, invoice reference number, IRN is mandatory. பாக்கி எல்லாம் வந்து சும்மா வச்சுக்க ஏதோ கொடுத்துருக்காங்க. IRN அப்படின்னா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது மொத்தம் 64 கேரக்டர். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. இந்த IRN வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர், அதுவே ஒரு 15 டிஜிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர், நீ கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர், நீ கொடுக்குற இன்வாய்ஸ் டேட்டு, அதுக்கப்புறம் இது கிரியேட் பண்ணிக்கிற செக் டிஜிட் நம்பர், இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 64 கேரக்டர் இருக்கும் IRN. When you buy goods or services with an arrangement to pay later and such amount until it is paid is referred as accounts payable. When you buy goods அப்படின்னு இருக்கு. When you buy goods அப்படின்னா sundry creditorன்னு அர்த்தம். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. When buy goods or services with an arrangement to pay later, லேட்டரா நான் பின்னாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. And such amount until it is paid, நீ கொடுக்காத வரையில், நீ கடன் சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிருக்க கொடுக்காத வரைக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அது சரியா அப்படின்னா சரி, ட்ரூ. Which of the following option will not appear by default in the batch summary report of the Tally Prime? Tally Prime reportல batch summary அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் எதுல வராது? குவாண்டிட்டி என்ன வராது? பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்ல எது வராது? குவாண்டிட்டி, வேல்யூ, ரேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, க்ளோசிங் பேலன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்ல எக்ஸ்பைரி டேட்டும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் வராது. இது வேணும்னா நீ கான்ஃபிகர் தான் பண்ணிக்க முடியும். பாக்கி குவாண்டிட்டி, ரேட்டு, வேல்யூ, எவ்வளோ க்ளோசிங், இதெல்லாம் பேட்ச் சம்மரியில் வரும். மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் வராது. என்ன பார்க்கணும் இப்போ, இந்த சம்மில் பேட்ச் வைஸ் சம்மரி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் சம்மரி ஆல்ட் ஜியில் போய் பார்ப்போம். ஆல்ட் ஜியில் பேட்ச் சம்மரின்னு இருக்கான்னு பார்ப்போம். பேட்ச் சம்மரி, பேட்ச் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் இருக்குது. இதுக்கு பேட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் இருக்காது. இதுக்கு பேட்ச் நம்பர் இருக்கா அப்படின்னா பேட்ச் நம்பர் இருக்காது.
ஆக்சுவலா பேட்ச் நம்பர் இருக்கு, சாரி பேட்ச் நம்பர் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இல்லை. ஓகேவா, மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் இல்லை. What is the navigation path to view the list of voucher types in Tally Prime? ஆக்சுவலா வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்ன? வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வவுச்சர் என்ட்ரி பண்றதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது வவுச்சர் டைப். அந்த வவுச்சர் டைப் எங்க போய் பார்க்கலாம்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் அந்த ஆப்ஷன்ல இருக்கு வவுச்சர் டைப்ஸ். ஓகேவா, எங்க இருக்கு? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட், அதுல போனீங்கன்னா வவுச்சர் டைப். கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர், கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட், கேட்வே ஆஃப் டாலி வவுச்சர். இது கேட்வே ஆஃப் டாலி கிரியேட், அதுல அண்டர் அக்கவுண்டிங் மாஸ்டர் கீழே தான் இருக்கு இன்வென்டரி மாஸ்டர். மொத்தம் 2 மாஸ்டர் இருக்கு. அதுல அண்டர் அக்கவுண்டிங் மாஸ்டர்ல வவுச்சர் டைப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அண்டர் அக்கவுண்டிங் மாஸ்டர் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட், கிரியேட் அண்டர் அக்கவுண்டிங் மாஸ்டர், அக்கவுண்டிங் மாஸ்டர் கீழே வவுச்சர் டைப். இந்த மாதிரி வவுச்சர் டைப் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலியில டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 24 வவுச்சர் டைப் இருக்கு. நாம அடிஷனலா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம், அது மேனுஃபேக்சரிங் ஜேவி. இது நாம கிரியேட் பண்ணது. நாம இதை விட்டுட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்கு. எண்ணி பார்த்துங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இங்க 25 காட்டுது, ஒன்னு எடுத்துட்டேன், 24 தான் இருக்கு. ஸோ டாலியில டிஃபால்ட்டா 24 வவுச்சர் டைப் இருக்கு. Which of the following option has to be activated in F12 configuration to use the future inclusive of tax in Tally Prime? Which of the following action has to be activated in F12 configuration to use the future inclusive of tax in Tally Prime? இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரேட் வந்து இன்க்ளூசிவ் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்றது. Modify tax retail of the GST provided rate inclusive of tax for ledger, calculate tax on current subtotal, provide rate inclusive of stock debt, provide rate inclusive of tax for stock item. இதுல எந்த ஆப்ஷனை நாம் எனேபிள் செய்ய வேண்டும்? provide rate inclusive of tax for stock item. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல நீ ரேட் கொடுக்க முடியாது, ஐட்டத்துக்கு தான் கொடுக்க முடியும். இதுல மாடிஃபை தான் கொடுக்க முடியும், இது சப்டோட்டல்ல கால்குலேட் பண்ணலாம். கொஸ்டினை நல்லா படிக்க. which of the following option has to be activated in F12 configuration? ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் ஃபார் லெட்ஜர் கொடுக்க முடியாது, ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இன் டாலி பிரைம் குடோன் மாஸ்டர் ஆர் ப்ரொவைடட் வித் the provision to enter the Kudon address. Yes, it is true. டாலியால முடியுமா முடியாதா கொஸ்டின். டாலியில போயிட்டு கேட்வே ஆஃப் டாலியில போயிட்டு கிரியேட்ல போயிட்டு லொகேஷன் அல்லது குடோன் போய் பாருங்க. இந்த குடோன்ல அட்ரஸ் என்ட்ரி பண்ண முடியுமா? கிரியேட் நியூல போயிட்டு அட்ரஸ் என்ட்ரி பண்ண முடியும். So true is the right answer. In Tally Prime, which of the detail must be tracked from purchase order to receipt note in order to automate the purchase order detail in receipt note voucher? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர், பில் வைஸ் நம்பர் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ராக்கிங் நம்பர் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சா இல்லையான்னு ட்ராக் பண்றதுக்காக இருக்கிறது தான் ட்ராக்கிங் நம்பர். ஒரு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சா இல்லையா. இந்த ட்ராக்கிங் நம்பர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல வேர் கண்டினியூஸ் சப்ளைஸ் இருக்கு, பில்லு வந்து ஒரே ஒரு பில்லு தான் போட போறோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ராக்கிங் நம்பருங்கிறது எல்லா டெலிவரிக்கும் இன்வாய்ஸ் போட்டுட்டோமா, எல்லா ரெசிப்ட் நோட்டுக்கும் இன்வாய்ஸ் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறது ட்ராக்கிங் நோட், ட்ராக்கிங் நம்பர். வெரஸ் பில் வைஸ் நம்பர் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு இன்வாய்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டோமா இல்லையா, ஒரு இன்வாய்ஸ்க்கு நமக்கு பணம் வர வேண்டியிருக்கு, வந்துருச்சா இல்லையா, இதை ட்ராக் பண்ண இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ரெஃபரன்ஸ்.
ஸோ ட்ராக்கிங் நம்பருங்கிறது என்ன பர்பஸ்னா, இன்வாய்ஸ் வந்துருச்சா, இன்வாய்ஸ் போயிடுச்சா, பில் வைஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு இதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டோமா இல்லையா அதை ட்ராக் பண்றதுக்கு பில் வைஸ் நீடு. நெட்ல கொஸ்டின் என்ன, ட்ராக்கிங் நம்பர், இதான் ரைட்டான ஆன்சர். In Tally Prime, which of the following detail must be tracked from purchase order to receipt note? Sorry, purchase order to receipt note இருக்கு. Purchase order to receipt note அப்படின்னா purchase order நம்பர் தான் ட்ராக் பண்ணும். அது கேள்வி கேட்காது, நாங்கள் வேலை பண்ணுறோம். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் தான் உனக்கு ட்ராக்கிங். ரெசிப்ட் நோட்டில் ட்ராக் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், இன்வாய்ஸில் ட்ராக் பண்ணுறது ட்ராக்கிங் நம்பர். ஸோ நானே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டேன். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காம்பாங்க. ஒழுங்காக நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், பின்னாடி பாருங்க திடீர்னு வீட்டில் என் ஒய்ஃப் வந்து ஏங்க இதை இப்படி வச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்டான். கேட்ட கொஸ்டினுக்கே எனக்கு ஆன்சர் மறந்து போச்சு. நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எம்மா தாயே நீ போயிட்டு வாமா, எங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்கன்னு தெரியல. ஒழுங்கா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஆர்டர் லெவல் ஹெல்ப் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப். ரீஆர்டர் லெவல் எதுக்கு பிரயோஜனமா இருக்கு? வெரி லோ லெவல் ஆஃப் ஸ்டாக், ஸ்டாக்கை வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, அதிகமாக ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ்டு லீட் டைம் ஃபார் ரெசிபியன்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ், சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஸ்டாக்ஸ். Increased the lead time for receipt and delivery of goods, sufficient level of stocks. ஆக்சுவலாக இந்த சிடி ரெண்டுமே ரைட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்க்ரீஸ்டு லீட் டைம் ஃபார் ரெசிப்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ், அதுதான் வந்து இந்த ரீஆர்டர் லெவலுக்கு ஹெல்ப் மெயின்டெனன்ஸ் அண்ட் இதுக்கும் அதுக்குமான சரியான நேர விகிதத்தை கொள்றது. ஆக்சுவலாக ஹுண்டாய் கம்பெனி, கார் கம்பெனி இருக்கு. அந்த ஹுண்டாய் கார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, ஜிட் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் இன் டைம் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு எத்தனை கார் தயார் பண்ண போகிறோம், 100 கார் நாளைக்கு அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவனுடைய குடோனில் ஸ்டோர்ஸில் அந்த 100 கார் தயார் பண்ணுறதுக்கான அவ்வளோ மெட்டீரியல் தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? அந்த மாதிரி 100 காருக்கான தயார் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் மாத்திரம் வச்சிருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீ வந்து ஒரு 1000 காருக்கு 10 நாளைக்கு தேவையான மெட்டீரியல் வச்சிருந்த அப்படின்னா, நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, அதெல்லாம் தேவையில்லை. பட் என்னைக்காவது ஒரு காரணத்தால் ப்ரொடக்ஷன் நின்று போச்சு, ரா மெட்டீரியல் சப்ளை இல்லாமல் அப்படின்னா ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். ஜஸ்ட் இன் டைம் மெத்தடு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ வந்து அந்த அதாவது என்ன சொல்றது, மெட்டீரியல் வர்றதுக்கும் மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறதுக்கும் உள்ள லீடு டைம் அது கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அது மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் அந்த ரீஆர்டர் லெவல் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்டாக நினச்சிட்டு படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. வீட்டில் நம்ம அம்மா பாட்டுறதை பார்த்தா போதும். நம்ம அம்மா இப்போ என்ன பண்ணுவாங்க, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி சம்பளம் வாங்குவாங்க. அப்பா வாங்கின உடனே வீட்டில் கொடுத்துருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, அரிசி மூட்டையை வாங்கி ஒரு 25 கிலோ உள்ள தூக்கி போட்டுருவாங்க. டெய்லி அரிசி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து 1/2 கிலோ 1/2 கிலோவா 1 கிலோவா எடுத்துகிட்டே இருப்பாங்க அரிசி சமைக்கிறதுக்கு டெய்லி. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது அரிசி குறையும். திடீர்னு நம்ம வீட்டு ஒருந்தாடி 25ஆம் தேதி வந்துடுவாங்க. ஒரு 4 பேர் வந்து 2 நாள் தங்குவான். அந்த மாதிரி தங்கிட்டாங்க அப்படிங்கிறத 28ஆம் தேதி நம்ம எல்லாரையும் பட்னி போடுறாங்களா நம்ம அம்மா அப்படின்னா கிடையாது, பட்னி போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ இருக்குது என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர் யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய அம்மாக்கள் தான். நீங்கள் ஸ்டோர் கீப்பர் வேலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மா என்ன வேலை பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் கிட்டக்க இருந்து சமையல் அறையில் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது தெரியும். ஸ்டோர் கீப்பர் வேலைன்னா என்ன அப்படிங்கிறத வீட்டில் அம்மா செய்கிறது ஸ்டோர் கீப்பர் வேலை. அவங்க கூட நின்று பாரு, நீ கேளு, எம்மா
உனக்கு டீ தூள் வாங்கி வைக்கிறியே, இந்த மாதம் பூரா வருங்கிறது எவ்வளோ வேணும் எப்படிங்கிறது நீ எப்படிம்மா கணக்கு பண்ணி வாங்குற அப்படின்னு நீ கேட்கணும். டீ தூள் ஜீனி இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்கியே, எப்படிம்மா நீ கணக்கு பண்ணி வாங்குற? நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு என்ன மளிகை ஜாமான் வாங்க சொன்னால் ஜீனி வந்து 100 கிராம் வாங்கி வச்சுப்பேன், மிளகு 30 கிலோ வாங்கி வைப்பேன். என்னன்னா எனக்கு தெரியாது, ரேட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் ரேட்லேயே தான் குறியாக இருப்பேன். மிளகு ரேட்டு போன மாதம் இந்த மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு 200 ஏறுது, அப்போ மிளகு வாங்கி வைடா ஒரு 10 கிலோ வாங்கி வைப்பேன். நான் அப்படி தான் வாங்குவேன். பட் வீட்டில் இருக்கிறவங்க ஏங்க நீங்கள் ஜீனியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எது எவ்வளோ வாங்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ நான் வீட்டில் லேட்டஸ்ட்டாக திட்டு வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப ஆசை, என்னடா நம்ம தலை நரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பாரிஸில் ஒரு முறை போனேன். இந்த தலை நரைக்கிறதுக்கு ஷாம்புலாம் போட்டோன்னா ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு தண்டை கேட்டேன், இந்த தலை நரைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது நரைக்காமல் இருக்குது அப்படின்னு. சீயக்காய் தூள் ஆவாரம்பு அதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு என் தலையில் கட்டினான். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், எம்மா இந்த சீயக்காயெல்லாம் போல இதெல்லாம் காய வச்சு அரைச்சி தலையில் தடவிண்டா இயற்கையாகவே தலை கருப்பாயிடுமாம்மா அந்த மாதிரி சொன்னான் ஒருத்தன். இன்றைக்கி வாங்கின சம்பளத்தில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு இதை பண்ணி கொடுமான்னு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன். என்ன ஆச்சுன்னா, நான் சீயக்காய் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தனோ அன்னிலேருந்து ஒன்று மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதை காய வைக்க முடியல, அரைக்க முடியல. என் ஒய்ஃபு என்னை கூப்பிட்டு டெய்லி திட்டிகிட்டே இருக்கா, ஏங்க சீயக்காய் அரைக்கிறதுனா எப்போ வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, இது சீசனா, இந்த நேரத்தில் போய் நீ இதை வாங்கி வச்சுன்னு உயிரை எடுத்துகிட்டு இருக்க. இப்போ 2000 ரூபா பொருள் வீணாக போயிட்டு இருக்கு, ஏன்னா நமுத்து போகுது. காய வைப்பாங்க ஒரு நாள், அடுத்த நாள் இன்னும் காய வச்சா அரைச்சிடலான்னு பார்க்கும்போது மழை வந்துடும், அப்புறம் காய வைக்க முடியாது, திரும்பவும் நமுத்து போயிடும். உங்களுக்கு தெரியாத வேலையில் ஏன் நீங்கள் ஈடுபடுறீங்க, உனக்கு தெரியாத வேலையில் ஏன் ஈடுபடுறீங்க? இது லேடிஸ் சமாச்சாரம். உங்களுக்கு ஏன் அதெல்லாம் டெய்லி திட்டு, இப்போ வந்து திட்டிட்டு போனாங்க பாரு, அந்த மாதிரி தான். எதுக்கு திட்டு வாங்கிறது, எதுக்கு திட்டு வாங்காமல் இருக்கிறதே தெரியாது. நாம் ஏதாவது அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க நாம் நினச்சி பண்ணுவோம். அதனால் இந்த பர்ச்சேஸு, இந்த ரீஆர்டர் லெவல், இதெல்லாம் யார் பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா லேடிஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆள். அவங்களுக்கு தெரியும் எது எவ்வளோ வாங்கணும் கொள்ளணும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் அங்கே போய் லேர்ன் பண்ணுங்கள். இன்க்ரீஸ்டு லீடு டைம் ஃபார் ரெசிப்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ். உனக்கு வர்றதுக்கும் அனுப்புறதுக்கும் இருக்கிற அந்த லீடு டைம், அவைலபிலிட்டி டைம், ரீஆர்டர் குவான்டிட்டி, அந்த டைம். Which of the following item appear on the debit side of the profit and loss account? டெபிட் சைடு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், கிராஸ் லாஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கிராஸ் லாஸ். நீங்கள் கேட்கலாம், சார் கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே சார் வருது, டெபிட் சைடு கிடையாது. அது டெபிட் சைடு வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர், இட் இஸ் நாட் ஃபிகர், இட் இஸ் நாட் ஏ டெபிட் சைடு ஐட்டம். ஆக்சுவலாக இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது பேலன்சிங் ஃபிகர், இட் ஷுட் பி இமிடியேட்லி brought டு த கிரெடிட் சைடு, ரைட்டா? கிராஸ் லாஸ் ஒன்லி டெபிட் சைடு வில் கம். அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், போத் ஆர் கம்ஸ் அண்டர் டெபிட் சைடு. 114வது கொஸ்டின், which of the following entities are exempted from generating e-invoice in a business? யாரெல்லாம் வந்து e-invoice ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. முதல்ல e-invoice எதுக்கு? whose total turnover exceed rupees 5 crore in a year, they have to generate e-invoice. முதல்ல what is called e-invoice? e-invoiceனா என்ன? e-invoice அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன? அப்போ டேலியில் போடுறது என்ன? எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ்னால் நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக்கில் போய் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல் நீ டேலியில் என்ன இன்வாய்ஸ் பண்ணுறியோ அந்த இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸை இ-இன்வாய்ஸ்னு ஒரு சைட் இருக்குது, போர்ட்டல் இருக்குது. அந்த இ-இன்வாய்ஸ் போர்ட்டலில் உன்னோட இன்வாய்ஸை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் அவன் வந்து ஒரு 5000 நம்பர் ஜென்ரேட் பண்ணி ஒரு 64
ஒரு சீலை குத்தி ஒரு 64 நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு உனக்கு அனுப்பிச்சிடுவோம். அவ்வளோதான் இ இன்வாய்ஸ். யுவர் இன்வாய்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரானிக்கல் மோடு. எதுக்காக? நாளைக்கு நான் இந்த இன்வாய்ஸை நீ கீழ்ச்சி போட்டுற முடியாது, அதுக்காக தான் இந்த இ இன்வாய்ஸ். அதுக்காக தான் ஏமாத்துதல் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ இன்வாய்ஸ் இருக்கு. கொஸ்டின் என்ன, அந்த மாதிரி இ இன்வாய்ஸ் யாரெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றது. இ இன்வாய்ஸ் சிலருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் பண்ண வேண்டாம். நீ குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலோ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன்டர்ஸ்டேட் ஆர் இன்ட்ராஸ்டேட் பண்ணினாலோ யூ ஹாவ் டு ஜெனரேட் த இ இன்வாய்ஸ். ஆனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான் ஆக போகுது. நோ நீடு. சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் தே டோன்ட் நீட் டு ஜெனரேட் இ இன்வாய்ஸ். மற்றவங்க எல்லாருமே இ இன்வாய்ஸ். கிரியேஷன் ஆஃப் இ இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி, கண்டிப்பா பண்ணணும். வாட் இஸ் த ஃபார்மட் ஆஃப் பேன் நம்பர்? அது பேன் நம்பரா இருக்கட்டும் டான் நம்பரா இருக்கட்டும் மொத்தம் 10 டிஜிட். பேன் நம்பர்ங்கிறது ஆல் இண்டியா பேஸ், ஒன் மேன் ஒன் பேன், ஒன் பர்சன் ஒன் பேன், பட் ஒன் பர்சன் மெனி டான் நம்பர். பேன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 3 ஆல்பா சீரியல் நம்பர். டான் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட். இட் வில் இண்டிகேட் த லொகேஷன். சென்னையில இருந்தா சிஹெச்இன்னு வரும், பெங்களூர்ல இருந்தா பிஎல்ஆர்னு வரும், திருப்பதினா டிபிடின்னு வரும், மதுரைனா எம்டியூன்னு வரும். எங்கெல்லாம் கமிஷனரேட் இருக்கோ அங்க இருக்கிற அந்த கமிஷனரேட் ஏரியாவுடைய மொதல் 3 லெட்டர். எங்கெல்லாம் வந்து கமிஷனரேட் இருக்கோ அந்த கமிஷனரேட்டோட மொதல் 3 லெட்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு டான் நம்பருடைய மொதல் 3 லெட்டர். 4வது லெட்டர் அந்த கம்பெனியோடைய பேரு. குப்புசாமி என்கோ அப்படின்னா சென்னையில் இருக்கான்னா சிஹெச்இகேன்னு வரும். அதுக்கப்புறம் 5 சீரியல் நம்பர், வரிசையா 5 டிஜிட் நம்பர், லாஸ்ட் ஒன் செக் டிஜிட். இந்த ஃபார்மட் எங்க இருக்கோ அதுதான். ஸோ ஃபார்மட் என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 அல்ஃபா, ஃபர்ஸ்ட் 4 அல்ஃபா, 5 நியூமரிக்கு, லாஸ்ட் ஒன் அல்ஃபா. 4 அல்ஃபா பெங்களூர், 5 நியூமரிக்கு, இதுதான். பாக்கி எல்லாம் பாருங்க, இது 2 அல்ஃபா, 3 அல்ஃபா, 3 அல்ஃபா, இது ஒண்ணுதான் 4 அல்ஃபா. Can you find the GST number and the type of the dealer and track return filing status for the given PAN number if the PAN number get registered under GST? Yes, we can. No, we cannot. Can you find the GST number and type of? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபு முன்னாடி ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருந்தாங்க, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. என் ஒய்ஃபோட நம்பரை வச்சுட்டு அவங்களுடைய பேன் நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்போம். இங்கே சர்ச் டாக்ஸ் பேயர் போகிறோம், சர்ச் பை பேன் போகிறோம். சர்ச் பை பேனில் என் ஒய்ஃபோட பேன் நம்பர் கொடுக்குறேன், AAUPU 1019K. இது பேன் நம்பர். இதை வச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் கொடுத்தா இவங்கள்ட்ட இருக்கு, இது இன்ஆக்டிவ் அப்படின்றது, இது இன்ஆக்டிவ் அப்படின்றது. போய் கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு நாங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால இன்ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங், ஷோ ஃபைலிங் டேபிள் பார்க்குறேன். 17-18 இருக்கா நம்பர்? எஸ், ஃபைல் பண்ணது ரிட்டர்ன் ட்ராக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கா? எஃபெக்டிவ் டேட் 31/12/2018 க்ளோஸ் பண்ணியாச்சு. 19-20 பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, நோ ரெக்கார்ட் ஃபைல்.
18 19ல பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபைல்டு ஜிஎஸ்டிஆர் 4 இருக்கா? ஆகாஷ் ராமு, நீ லேட்டாக வந்திருக்க, உனக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது, வேணா கிளாஸில் இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா கிளம்பு. 10 மணி கிளாஸுக்கு டேலி கிளாஸில் தான் 10:30 வருவானா, ஆன்லைன் கிளாஸ் கூட 11 மணிக்கு வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறான்னு வரக்கூடாதியா, கிளாஸுக்கு வருது. எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறான், அப்படி வரக்கூடாது கிளாஸுக்கு. படிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கரெக்டான நேரத்துக்கு வரணும். திட்டு வாங்காது போங்க. So, can you find the GH number and type of dealer and track return filing status for the given PAN number? Yes, we can. முடியும். In Tally Prime, if more than 2 party payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. Multiple check tallyல print பண்ண முடியுமானா முடியும். What is the maximum tax rate in GST? அப்படின்னா 28%. Handling of goods return and its replacement process is not involved in the supply chain management faults. Once the company is created, which of the following ledger are available by default? அப்படின்னா cash and profit and loss account. The reverse charge supplies you made can see separately under GST report under other reports. True. Prakash Private Limited for the first time loading the company data which was maintained in the ERP9 software in Tally Prime, which upfront message will be displayed. Migration required. மைக்ரேஷன் ரெக்வயர்னு வரும். டேலி ERP9லேருந்து டேலி பிரைமுக்கு போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைக்ரேஷன் ரெக்வயர்ட். சிந்தூர் என்டர்பிரைசஸ் வேறு ஒன்றில் இருக்குது. இப்போ நம்ம லோயர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னா மைக்ரேஷன் ரெக்வயர்ட் தான் கேட்டோம். In Tally Prime, from the list of master scheme budget, which feature is available under which of the following head? Accounting head la irukku budget. Gateway of Tally, create budget, accounting. Which of the following is not the method of adjustments in Tally Prime? அப்படின்னா by reference இதுதான் கிடையாது. Against advance new reference எல்லாமே உண்டு. Which of the following accounting group will fall under the profit and loss account? Profit and loss account எது வரும் அப்படின்னா commission received under indirect income. What will happen if the integrate accounts with the inventory option is enabled in Tally Prime? அப்படின்னா what will happen if the integrate accounts with the inventory option is enabled in Tally Prime? It automatically worked as per AS2. இதான் வந்து காட்டும். Inventory can maintain but the value will not integrate. What will happen if the integrate accounts with the inventory option is enabled? Integrate accounts with the inventory option is enabled அப்படின்னா it automatically works as per the accounting standard. இதான் ரைட்டான ஆன்சர். அங்கே தப்பாக கொடுத்துருப்பேன். டேலியில் வரும் F11 ஃபியூச்சர் பார்க்குறோம். F11 ஃபியூச்சரில் மெயின்டைன் இன்வென்ட்ரி இதை நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி ஆப்ஷனில் P&L க்ளோசிங் ஸ்டாக் காட்டாது. அதே F11ல் இன்டகிரேட் வந்து எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே பின்னு இருக்குது தப்பு. In Tally Prime, if the balance sheet is used in the vertical format, then the balance sheet will display as sources of fund and application of fund. இந்த மாதிரி தான் காட்டும். பேலன்ஸ் ஷீட்டில் போங்க, வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் பார்க்குறோம். கண்ட்ரோல் வச்சு வெர்டிக்கல் ஃபார்மேட், சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு இப்படி காட்டும்.
In Tally Prime one cannot enter the company SIN and PAN detail. False. என்ட்ரி பண்ண முடியும். கம்பெனியோடைய சின் டீடைல் என்ட்ரி பண்ணணும். எங்கே பண்ணுறது? F11 கம்பெனியோடைய சின் டீடைல், கண்ட்ரோல் ஐ, கம்பெனி ஜிஎஸ்டி டீடைல், டிடிஎஸ் டீடைல், பேன் சின் டீடைல் இங்கே இருக்குது. இங்கே கம்பெனியோடைய பேன் நம்பர், சின் நம்பர் இங்கெல்லாம் என்ட்ரி பண்ண முடியும். கண்ட்ரோல் ஐயில் இருக்குது. F11 கண்ட்ரோல் ஐ. Dash is the shortcut key to saw the EW register. இப்போ இவே பில் ரிஜிஸ்டர் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? F5 நினைக்கிறேன். இது பார்ப்போம். கேட்வே ஆஃப் டாலிலேருந்து F5 ப்ரெஸ் பண்ணால் இவே பில் ரிஜிஸ்டர் DOG. இவே பில் ரிஜிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னா F5 இவே பில் ரிஜிஸ்டருக்கு F5. F5 தான் ஷார்ட்கட். EWB ரிஜிஸ்டர் எங்கே இருந்துன்னு கொடுக்கல. இருக்கு இவே பில் ரிஜிஸ்டர். இவே பில் ரிஜிஸ்டருக்கு ஷார்ட்கட் F5. An insurer or a banking company or a financial institution, including a non-banking financial company, is not exempted from e-invoicing. False. It is exempted. It is exempted. போதுமா? கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. போதும்னாக்க 2 தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. 1 போட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணுவேன். 2 போட்டிங்கன்னா போதுமா? எப்படி கண்டினியூ பண்ணவா? தம்ப் இம்ப்ரெஷன் 1 தான் போட முடியுமா? அது போட்டிருக்காரு. போதும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கம் போல் இந்த கூகுள் ஃபார்மை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சொன்னதை மறக்காமல், நேற்றுக்கு போட்ட கூகுள் ஃபார்ம், இன்றைக்கி போட்ட கூகுள் ஃபார்ம், 2 கூகுள் ஃபார்மும் இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். கெட் குட் மார்க்ஸ். இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பேசும். அதனால் தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ.